உன்னதமான தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த அருமையான புதிய ஓய்வு நாளின் காலை வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் அருமை இரட்சகர் இயேசுவின் திவ்ய நாமத்தில் உங்களை அன்புடன் இந்த காலை வேளையிலே வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாக நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்தி வருகிறார். இந்த நாளிலும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தி தேவாதி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஜெபம் செய்வோம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையா என்னை நிறைந்து நீராளுகை செய்யோ. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையா என்னை நிறைந்து நீராளுகை செய்யோ. அக்கினியும் நீரே, பெரும் காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்று. அக்கினியும் நீரே, பெரும் காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்று. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்யோ, நீராளுகை செய்யோ. இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த காலை வேளை திருப்பாதத்திலே நாங்கள் வருகிறோம். பூமியின் குடிகளே கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள் என்று திருவசனம் சொல்லுகிறபடியே இந்த காலை வேளையிலே உம்மை பாடி ஆராதித்து உமக்கு மகிமை செலுத்தும்படியாய் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் உமது மகிமையால நிரப்புவீராக. உமது அன்பின் பிரசன்னத்தால் எங்களை மூடுவீராக. இதுவரை நீர் எங்களை நடத்தி வந்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நீர் ஆண்டவரே மகிமையான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறேன். உம்முடைய மகிமை தங்கிய பிரசன்னம் இந்த காலை வேளைகளை நிரப்பட்டும். ஆண்டவரே, இந்த ஜெப வேளையில் எங்களோடு கலந்து கொள்ளுகிற எல்லா பிள்ளைகளோடும் கர்த்தருடைய மகிமை தங்குவதாக. பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை இறங்கி வருவதாக. கர்த்தருடைய அக்கினியின் வல்லமை அவர்களை நிரப்பபடியாய் ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட இடைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அருமையான காலை வேளையிலே மத்தியிலே தேவனுடைய ஆராதனை நடத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் ஒருவர் மாத்திரம்தான் நமக்கு துணை. அவர் ஒருவர் மாத்திரம்தான் நமக்கு அடைக்கலம். அவர் ஒருவர் மாத்திரம்தான் நம்முடைய எல்லா விதமான காரியத்திலும் நம்மளோடு இருந்து நம்மளை வழி நடத்த போதுமானவர். இருக்கிற இடங்களிலே தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி சொல்லுங்க, எங்க மத்தியில் அசைவாடுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே எங்க மத்தியில் அசைவாடுங்க. இந்த அருமையான காலை வேளையிலும் அப்பா உங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்க கர்த்தர் எங்களுக்கு தந்த இந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய மகிமை பெரியது, உங்களுடைய இரக்கம் பெரியது, உங்களுடைய தயவு பெரியது. எங்களை வழி நடத்தி வந்திருக்கிறவரே, ஆண்டவரே, ஒரு நாள் எங்களை கைவிடாமல் கர்த்தர் எங்களை ஏந்திருக்கிறீங்களே அப்பா, எங்களை சுமந்திருக்கிறீங்களே ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. Thank you Lord. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, yes, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கிறேன். சென்று சொல்வோம். இஸ்ரவேலின் ராஜாவே, என்
பரிசுத்தாவியானவரே, பயணத்தில் அசைவாடுங்க, உடைய வல்லமை விளங்க பண்ணுங்க. இங்க ஆளுகைக்கு விட்டு கொடுக்கிறோம். நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்கப்பா. இங்க சுயம் வேணாம் கர்த்தர், நீங்க மாத்திரம் மகிமைப்படும்படியா அந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லார் மத்தியிலும் தேவ பிரசன்னம் வெளிப்படட்டும், தேவ மகிமை வெளிப்படட்டும். ஆண்டவரே, இந்த நாளில் அவர்கள் உள்ளம் சீர்படுத்தப்பட்ட நிலைமையில நம்மை ஆராதிக்க கர்த்தர் நீங்க கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். உடைய கிருபை கரத்துல முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆமென். ஒருபோதும் கைவிடாத தேவன், இதுவரையிலும் வழி நடத்தி வந்திருக்கிறவர், இனிமேலும் வழி நடத்த போதுமானவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை வழி நடத்துவார். ஒரு சில பாடல்களை பாடி நம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், அநாதி தேவனோட அடைக்கலமே, அவர் நிச்சய புயங்கள் உன் ஆதாரமே. இந்த பாடலை என்னோடு இணைந்த கரங்களை தட்டி நீங்க இருக்கிற இடங்களில் உற்சாகமாய் ஆண்டவரை ஆராதிங்க. சோர்வோடு இருக்காதீங்க. சோர்வு எல்லாத்தையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அவரை உற்சாகமாய் ஆராதிக்கும் போது நம்மளுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா காரியங்களும் நம்மளை வென்று அகன்று போகும். அவன் என்னோடு இணைந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நிச்சய புயங்கள்
போதுமான துணை. அவர் எப்போது நம்மளுக்கு துணையா இருக்கிறார், எப்போது நம்மளுக்கு தஞ்சமா இருக்கிறார், நமக்கு கேடகமா இருக்கிறார், நமக்கு அரணா இருக்கிறார். நம்ம சோர்ந்தே போக வேண்டாம், பயப்படவே வேண்டாம். ஏன்னா பாதுகாக்கிற தேவன் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்த அவர் போதுமானவர். இன்னொரு சில பாடலை கூட நாம் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லையே. இந்த பாடலை நாம் இணைந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம்.
இதுவரையிலும் வழி நடத்தின வினேஸ்வரன், இதுவரையிலும் வழி நடத்தின வினேஸ்வரன், இனிமேலும் நம்மளை வழி நடத்த போதுமான இந்த நாள்வரையில் ஏசப்பா மட்டும்தான் நம்மளை வழி நடத்தி வந்திருக்கிறார். நம்ம மனிதர்கள்லாம் நம்மளை கைவிட்டிருக்கலாம், நம்ம எல்லா காரியங்களும் நம்மளை விட்டு கடந்து போயிருக்கலாம். ஆனா இயேசு ஒரு நாள் நம்மளை கைவிடாமல், ஒரு நாள் நம்மளை விட்டு விலகாமல் எப்போது நம்மளை வழி நடத்தி, நம்மளை பாதுகாத்து, நம்மளை உயர்த்தி இந்த நாள்வரை நம்முடைய சமூகத்தில் நம்மளை வைத்திருக்கிறார். எல்லாம் நம்முடைய கண்களை உயர்த்தி பசுமையாய் மாற்று அந்த இடத்திலே ஒரு நீரூற்றை உண்டு பண்ண என் தேவனால் முடியும். Every day
கேட்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் உங்களுடைய வார்த்தை எங்களை முழுமையாய் உம்மோடு கிட்டி சேர உதவி செய்யட்டப்பா. இந்த கிருபையின் கரத்துல முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த காலை வேளை நாம் மட்டுமாக தேவனை பாடி துதித்து அவரை ஆராதித்தோம். அருமையான நம்பி ஜாஷுவாவோடு நாம் இணைந்து கர்த்தரை பாடி நீங்களும் ஆண்டவரை ஆராதித்திருப்பீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டார். ஒரு பெரிய மகிமையை நீங்கள் ஆராதனையில் அனுபவித்திருப்பீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போமாக. தேவாதி தேவன் நம்மோடு இந்த நாளில் இடைப்படுவாராக. அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளை வார்த்தைகளை நீர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, உடைய வார்த்தைகளில் விடுதலை உண்டு, உடைய வார்த்தைகளில் ரட்சிப்பு உண்டு. கர்த்தாவே, இந்த வார்த்தைகள் அநேகருக்கு ஆசீர்வாதத்தையும் அநேகருக்கு சமாதானத்தையும் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளின் மூலமாக ஒவ்வொரு ஆண்டவரை விசுவாச மக்களுடைய உள்ளங்களின் ஆண்டவர் கிரியை செய்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஒருவரே வழி என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள நான் வாழ்த்தி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பானவர்களே, இந்த நல்ல காலை வேளை மறுபடியும் ஒரு விஷயம் கூட நான் உங்களை வாழ்த்துகிறேன். என்னோடு கூட நீங்கள் ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோமாக. ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி என்று சொல்லி இங்கே நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போனார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம மக்களுக்கு எழுதும் பொழுது நன்மையான ரட்சிப்பு கேட்ட அந்த வார்த்தையை அங்கே எழுதுகிறார். கவனியுங்கள், இந்த உலகத்தில் எல்லா மார்க்கங்களும் மனிதனுக்கு பரலோகத்திற்கு கொண்டு போவோம் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்றன. இந்த உலகத்தில் பலவிதமான மதங்கள், பலவிதமான வழிபாடுகள் பூமியிலே காணப்படுகிறது. ஆனால் இந்த எல்லா மதங்களும் என்ன சொல்லுகிறது? இந்த வழியாக நீங்கள் வருவீர்கள் என்றால் நீங்கள் சொர்க்கத்திற்கு போகலாம், உங்களை கடைசியில நீங்கள் சொர்க்கத்தில் போய் சேர்வீர்கள் என்று சொல்லி எல்லா மதங்களும் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, எல்லா மதங்களும் என்ன சொல்லுகிறது? மரணத்திற்கு பின்பு மனிதனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா மதங்களும் இதைத்தான் சொல்லுகிறது, பரிசுத்த வேதாகமும் இதைத்தான் சொல்லுகிறது. அன்பானவர்களே, ஆதியில ஆண்டவர் மனிதனை உண்டாக்கும் பொழுது மனிதன் தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டான் என்று சொல்லி அதே 1ஆம் அதிகாரத்தின் கடைசியில நாம் வாசிக்கிறோம். படைக்கப்பட்ட போது நாம் எல்லாரும் தேவ சாயலிலே தான் நாம் படைக்கப்பட்டோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே ஆதி மனிதன் பாவம் செய்த பின்பு மனிதன் தேவனுடைய மகிமையை இழந்து போனான். மனிதன் தேவனுடைய சாயலை இழந்து போனான். ஆகவேதான் இயேசு தம்முடைய ஊழியத்திலே இழந்து போனதை ரட்சிக்கும்படியாகவே மனுஷகுமாரன் பூமியிலே வந்தார் என்று வேதம் சொல்லுகிறார். அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த உலகத்திலே கடவுள் நம்மை அவருடைய சாயலாக படைத்தார். ஆனால் ஆதி மனிதனுடைய பாவத்தினாலே அந்த சாயலை நாம் இழந்து போனோம். அப்போஸ்தலனாகிய பவுலும் ரோம மக்களுக்கு எழுதும்போது சொல்லுகிறார், நாம் எல்லோரும் பாவம் செய்த ஆண்டவருடைய மகிமை இழந்து போய் இருக்கிறார். அப்படி என்றால் இந்த உலகத்திலே ரட்சிக்கப்படுவதற்கு ஒவ்வொரு மனிதனும் அவன் பிரயாசப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லோரும் பாவம் செய்திருக்கிறோம். அப்ப பாவத்திலிருந்து எல்லாரும் விடுதலை பெற வேண்டும். அதற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே,
இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இந்த உலகத்திலே இலவசமாய் நமக்கு மீட்பு தருகிறவர் கர்த்தராகிய இயேசு மட்டுமே. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே நாம் மீட்பை பெற்றுக் கொள்ளுகிறோம். எல்லோரும் என்ன செய்கிறார்கள்? நற்கிரியைகளை செய்கிறார்கள். எத்தனையோ தானங்களை மனிதன் செய்கிறான், எத்தனையோ நற்கிரியைகளை மனிதன் செய்கிறான். ஏழைகளுக்கு உதவி செய்கிறார்கள், தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறார்கள். இப்படி தங்களுடைய அன்பை எல்லாருக்கும் காண்பிக்கிறார்கள். அப்படி காண்பிப்பதனால அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? கடவுள் நமக்கு இதன் மூலமாக நமக்கு சொர்க்கத்தில் இடம் கொடுப்பார் என்று சொல்லி நம்புகிறார்கள். அன்பானவர்களே, நற்கிரியைகள் நம்மை பூமிக்குரிய ஆசீர்வாதங்களிலே மட்டும்தான் நம்மை கொண்டு போய்விடும். அது ஒருபோதும் நம்மை சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்காது. இந்த உலகத்துல மனிதர்கள் தொடர்ச்சியாய் பாவங்களை செய்கிறார்கள். கொலைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், அசுத்தங்களை மனிதன் செய்து கொண்டிருக்கிறான். இவைகளிலிருந்து இந்த பாவ மனிதனை யார் விடுவிப்பார்கள்? நம்ம எல்லாரும் சொல்லுகிறோம், இந்த உலகத்தில் அநியாயங்கள் பெருகிவிட்டது, இந்த உலகத்திலே அக்கிரமங்கள் பெருகிவிட்டது, இனி இந்த உலகத்தில் எப்படி வாழுவது, ஐயோ என்னுடைய பிள்ளைகள் எப்படி வாழுவார்கள் என்று சொல்லி உலகத்தின் காரியங்களை குறித்து நாம் பயப்படுகிறோம். ஆனால் அன்புக்குரியவர்களே, இதிலிருந்து மனிதனுக்கு விடுதலை உண்டு. எப்படி விடுதலை உண்டு என்றால், ரோமர் 3:24 நாம் வாசிக்கிறோம். என்ன எழுதப்பட்டிருக்கிறது? இலவசமாய் இயேசுவில் உள்ள கிருபையினாலே நாம் மீட்பை கொண்டு, கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறோம். உலகத்திலே பாவத்திலிருந்து மனிதன் மீட்பு அடைய, இழந்து போன மகிமையை பெற்றுக்கொள்ள ஒரே வழி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. நம்முடைய நற்கிரியைகள், நம்முடைய நல்ல செயல்கள், நான் எந்த தவறும் செய்யவில்லை என்று நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் கடவுளுக்கு முன்பாக அவைகள் ஒன்றும் இல்லை என்பார்களே. கடவுள் மகா பரிசுத்தர், அவர் மகா உன்னதமான தேவன். அவருக்கு முன்னால நம்முடைய நற்கிரியைகள் எல்லாம் ஒன்றும் இல்லை. ஏசாயா 64:3 நாம் வாசிக்கிறோம். ஏசாயா சொல்றாரு, என்னுடைய நீதிகள் எல்லாம் உமக்கு முன்பாக அழுக்கான கந்தைகளாய் இருக்கிறது. எங்களுடைய நீதிகள் எல்லாம் உமக்கு முன்பாக அழுக்கான கந்தைகளாய் இருக்கிறது என்று சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். யோசித்து பாருங்கள். இன்றைக்கு ஏசாயா 64:6 நாம் அனைவரும் தீட்டானவர்கள் போல் இருக்கிறோம். எங்களுடைய நீதிகள் எல்லாம் உமக்கு முன்பாக அழுக்கான கந்தைகளை போல் இருக்கிறது. நாம் செய்யக்கூடிய நல்ல செயல்கள் எல்லாம் தேவனுக்கு முன்பாக அழுக்கான கந்தைகள் தான். அந்த நல்ல செயல்களால நாம் சொர்க்கத்திற்கு போய்விட முடியாது. அப்படி என்றால் சொர்க்கத்திற்கு போவதற்கு என்ன வழி? நன்றாய் கேளுங்கள், கவனியுங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். வார்த்தைகளை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். யோவான் 14:6 இயேசு சொன்னார். யோவான் 14:6 நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில், அதாவது பரலோகத்தில், சொர்க்கத்தில் அவன் வரமாட்டான் என்று இயேசு சொன்னார். அப்படி என்றால் இயேசு நம்மை சொர்க்கத்திற்கு கொண்டு போய் செல்லக்கூடிய ஒரே வழியாய் பூமியில இருக்கிறார். அவர்தான் நித்திய வழி. மீதி உலகத்தில் காணப்படுகிற வழிகள் எல்லாம் பொய்யான வழிகள். அவைகள் நம்மை ஒரு நாளும் நித்தியத்திற்கு கொண்டு போகாது. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு அதை தெளிவாய் சொல்லுகிறது. இந்த வார்த்தைகளை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த காலை வேளை பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். நாம் சொல்லலாம், நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு விட்டேன், என்னிடத்துல என்ன பாவம் இருக்கிறது? சாலமோன்
தேவாலயத்தை பிரதிஷ்டை செய்யும் போது 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 46வது வசனத்துல 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 46வது வசனத்துல பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே எப்படி சொல்லுகிறார் பாருங்க. என்ன எழுதப்பட்டிருக்கிறது? பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனிதன் அவன் பாவத்தில் பிறந்திருக்கிறான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. தாவீது 51ஆம் சங்கீதத்தில் என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் பாவம் செய்யாத மனிதர்கள் இல்லை. பாவத்திலிருந்து நமக்கு யார் விடுதலை தருவார்கள்? யோவான் 14:6 இயேசு சொன்னார், நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாய் இருக்கிறேன். காலை வேளையில பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் அவரிடத்தில் செல்லவே முடியாது. ஆகவே நம்மை நாம் வஞ்சித்துக் கொள்ள வேண்டாம். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், என்கிட்ட எந்த தப்பும் கிடையாது, நான் சரியா இருக்கிறேன் என்று நம்மை நாமே நிதானித்துக் கொள்ள வேண்டாம். ஒரு விசை இங்கிலாந்து தேசத்துல ஒரு சிறைச்சாலையில ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்ட விதத்தை நான் படித்தேன். அந்த மனிதன் ஒரு சிறு தவறு செய்தது நிமித்தம் அவனை சிறைச்சாலையில கொண்டு போய் போட்டிருந்தார்கள். அந்த சிறைச்சாலையில அவன் ஒவ்வொரு நாளும் நினைப்பான், நான் ஒரு சின்ன தப்பு தானே பண்ணேன், நான் எல்லாரும் போல பெரிய தப்பு எதுவுமே செய்யலையே, என்னை ஏன் கொண்டு வந்து இந்த சிறைச்சாலையில போட்டார்கள் என்று சொல்லி அவன் அநேக நேரம் யோசிப்பான். ஒரு நாள் அந்த சிறைச்சாலையில ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் ஒரு சிறு கூட்டம் ஒன்றை ஆயத்தம் செய்திருந்தார். எல்லாரும் அவனை அழைத்தார்கள், நீங்களும் அந்த கூட்டத்துக்கு வாருங்கள் என்று. இவனுக்கு போவதற்கு மனதே இல்லை. ஆனால் அங்க என்ன சொன்னார்கள், கூட்டம் முடிந்த உடனே நல்ல கேக் கொடுப்பார்கள், நல்ல காஃபி கொடுப்பார்கள் என்று சொன்னார்கள். சொன்ன உடனே இவனுக்கு ஒரே சந்தோஷம். சரி, கேக்கு காஃபிக்காவது என்ன செய்வோம், போய் அந்த கூட்டத்தில் உட்காருவோம் என்று சொல்லி அவன் அந்த கூட்டத்தில் போய் உட்கார்ந்தான். அன்பானவளே, அந்த கூட்டத்தில் அந்த தேவனுடைய ஊழியக்காரர் நல்ல அருமையான பாடல்களை பாடினார். நல்ல அருமையான கர்த்தருடைய வார்த்தையை அவர் அங்கே கொடுத்தார். அந்த வார்த்தையை அவர் கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தை அவனோடு கூட பேச ஆரம்பித்தது. எந்த வார்த்தை என்றால், எசேக்கியேல் எழுதின புஸ்தகம், எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலும் 28ஆம் வசனத்திலும், துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். அவன் எச்சரிப்படைந்து தான் செய்த எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புகிறபடியினால் அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை என்ற வார்த்தையை கேட்டவுடனே ஆவியானவர் அவனுக்குள்ள பலமாய் இறங்கினார். அவன் தன்னை குறித்து அவன் எண்ணியிருந்த பல எண்ணங்கள், நான் நல்லவன், நான் தப்பு செய்யவில்லையே என்று அவன் எண்ணின எல்லா எண்ணங்களும் அவனுக்குள்ள பொய் என்று உணர்ந்து, ஐயோ நான் ஒரு துன்மார்க்கன், ஐயோ நான் ஒரு பாவி, என் பாவத்தை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி அந்த இடத்துல கதறி அழ ஆரம்பித்து விட்டான். ஆவியானவர் ஒரு பலமான மன பாரத்தை, மன திரும்புதலை அவனுக்குள்ளே கொடுத்தார். அவனுடைய உள்ளம் உடைந்தது. சிறு பிள்ளையை போல அழுகிறான், ஐயோ நான் நல்லவன் அல்ல, நான் துன்மார்க்கன், என்னுடைய பாவங்களை எல்லாம் நான் விட்டு விடுகிறேன், ஆண்டவரே என்னை நீர் மன்னியும் மன்னியும் என்று கதறி அழுது தன்னை ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்தான். அன்பானவளே, அப்பொழுது ஒரு புதிய மனந்திரும்புதல் அவனுக்குள்ளே வந்தது. ஒரு புதிய மனந்திரும்புதல் அவனுக்குள்ளே வந்தது. அந்த ஊழியக்காரர் அவனுக்கு ரட்சிப்பின் வழியை கற்றுக் கொடுத்து பாவியாகி அவனை புதிய பாதைக்குள்ளே கொண்டு சென்றார். அன்பானவளே, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் துன்மார்க்கத்தை விட்டு விலகாமல் இருக்கிறோமா? பாவத்தை விட்டு விலகாமல் இருக்கிறோமா? அநேக நேரம் நான் நல்லவன், நான் பிறந்ததிலிருந்தே கிறிஸ்தவன், என்கிட்ட எந்த பாவமும் இல்லை என்று சொல்லி நம்மை நாமே நாம் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோமா? அன்பானவளே, துன்மார்க்கனுடைய சாவை தேவன் விரும்புவதில்லை.
நாம் நம்முடைய மீறுதல்களை நாம் விட்டுவிட்டு இந்த எசேக்கியேல் 18:28 நாம் எச்சரிப்படைந்து நாம் செய்த எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்பினால் நாம் பிழைப்போம் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை கேட்கிற சகோதரி சகோதரியே, நீங்கள் ஏதாவது பாவத்தில் அடிமைத்தனத்தில் இருப்பீர்கள் என்றால், நீங்கள் ஏதாவது அக்கிரமங்களிலே சிக்கிக் கொண்டிருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு மனம் திரும்புங்கள். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வாருங்கள். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புக் கொடுங்கள். வேதம் சொல்லுகிறது, 1 யோவான் 1:7 அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். ஒரு விஷயம், ஒரு மனிதன் ரோட்டிலே போய்கொண்டே இருந்தான். அவன் போய்கொண்டே இருந்த பொழுது அந்த வழியிலே அவன் தன்னுடைய செருப்பிலே ஏதோ ஒரு அசுத்தத்தை மிதித்து விட்டான். அதை அவன் அறியவே இல்லை. போய்கொண்டே இருக்கிறான். அப்பொழுது வழியில ஒருவர் வந்து பார்க்கிறார், வந்து அவனோட பேசுகிறார். பேசும்போது இவன் யோசிக்கிறான், இவர் மேல ஏதோ ஒரு நாற்றம் அடிக்கிறதே என்று சொல்லி அவன் சொல்லுகிறான், உங்கள் மேல ஏதோ ஒரு நாற்றம் அடிக்கிறது. உடனே அவர் பார்க்கிறார், மேலும் கீழும் பார்க்கிறார், என்னிடத்துல ஒன்றுமில்லையே என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். இன்னொருவரை வழியிலே சந்திக்கிறான். அவர் மேலும் இவனுக்கு அப்படியே ஒரு சிந்தனை வருகிறது. அவனும் தன்னை பார்த்துவிட்டு என்னிடத்துல எந்த ஒரு வாசனையும் நாற்றமும் வரவில்லையே என்று சொல்லி போய்விடுகிறான். கடைசியிலே அவன் வீட்டுக்கு போய் தன் செருப்பை கழற்றி விடும்போது பார்க்கிறான், தன்னுடைய செருப்பிலே தான் அசுத்தத்தை மிதித்திருக்கிறதை அவன் அப்பொழுதுதான் கண்டு கொண்டான். அதை கண்டு கொள்ளாத வரைக்கும் மற்றவர்கள் மேலதான் அவனுக்கு அந்த நாற்றம் அடிக்கிறது என்று சொல்லி பார்த்தான். ஆனால் மெய்யாகவே அவனுடைய செருப்பில தான் அந்த நாற்றம் வந்து கொண்டிருந்தது. வார்த்தைகளை கேட்கிற அன்பு சகோதரனே சகோதரி, அநேக நேரம் நாம் மற்றவர்களுடைய பாவங்களை கணக்கிட்டுக் கொண்டிருக்கிறோம். மற்றவர்கள் மேல் இருக்கிற பாவங்களையே நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மிடத்தில் இருக்கிற தவறுகளை நாம் சிந்திப்பதே இல்லை. இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னை நேசிக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்மேல் அன்பாய் இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய சொந்த வாழ்க்கையிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நமக்கு சகல பாவங்களை நீக்கி அவர் நம்மை சுத்திகரிப்பார். இந்த காலை வேளையிலே அருமையானவர்களே, நம்முடைய பாவங்கள் எல்லாம் சுத்திகரிக்கப்படும்படியாக கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பூமியிலே தம்மையே ஒப்புக் கொடுத்தார். அவருடைய கடைசி சொட்டு ரத்தத்தை உனக்காக எனக்காக அருளாதர் சிந்தினார். இன்றைக்கு அந்த ரத்தம் உன்னை கழுவுகிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9 22 வசனத்திலே ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. உனக்காக எனக்காக இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ரத்தம் சிந்தி இருக்கிறார். அந்த ரத்தத்தால் இந்த காலை வேளை நீ கழுவப்படு. அந்த ரத்தத்தால் நீ இந்த காலை வேளையிலே உன்னை கழுவ ஒப்புக்கொடு. எபிரேயர் 10:4 சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் ஆடுகளின் ரத்தத்தினாலும் நம்முடைய பாவங்கள் கழுவப்படுகிறதில்லை என்று. ஆகவே இந்த காலை வேளையில என்னை கழுவும், என்னை சுத்திகரியும் ஆண்டவரே என்று சொல்லுவோமாக. அன்பானவர்களே, அநேகர் இப்படியாய் ஜெபம் பண்ணுவார்கள். ஆண்டவரிடத்தில் இப்படியாய் பாவங்களை அறிக்கை செய்வார்கள். எப்படி செய்வார்கள் தெரியுமா? கவனியுங்கள். அவர்கள் ஜெபத்திலே சொல்லுவார்கள், ஆண்டவரே, நான் பாவம் செய்யும் போதெல்லாம் உம்மை நான் மறுபடியும் சிலுவையில் அறைந்து விடுகிறேன். நான் எப்பெல்லாம் தப்பு பண்றேனோ அப்பெல்லாம் நான் சிலுவையில உம்மை அறைந்து விடுகிறேன் ஆண்டவரே என்று சொல்வார். அப்படி அல்ல அன்பானவர்களே, அப்படி அல்ல. இயேசு சிலுவையிலே மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், இப்பொழுது பரலோகத்துக்கு சென்று விட்டார். நாம் தவறு செய்யும் பொழுதெல்லாம் நாம் ஆண்டவரை சிலுவையில் அறைவதில்லை. மாறாக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? கலாத்தியர் 5:24 கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் தங்கள் இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறார். இப்பொழுது நாம் தவறு செய்யும் பொழுது இயேசுவை நாம் சிலுவையிலே அறைவதில்லை. நாம் தான் நம்முடைய மாம்சத்தையும்
நம்முடைய சுய விருப்பங்களையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? சிலுவையில் அறைய வேண்டும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. காலை வேளை இந்த வார்த்தைகளை கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, நம்முடைய மாம்சத்தை சிலுவையில் அறைவோமாக. எந்த பாவத்தை செய்ய உன்னை தூண்டுகிறதோ அந்த மாம்சத்தை இந்த காலை வேளை நாம் சிலுவையிலே அறைவோமாக. சிலுவையில் அறைவோமாக. ஆண்டவரே, என்னை அந்த சிலுவையில் அறைய நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுவோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டும்தான் நம்மை பாவ மரணத்தில் இருந்து நம்மை ரட்சிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ரட்சிப்பு அடைய இந்த உலகத்தில் வேறு வழி இல்லை என்பானவளே, வேறு வழி இல்லை. ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே, இந்த காலை வேளை என்னை ரட்சியும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் பாவியாக என்னையும் நேசித்தீரப்பா. ஆண்டவரே, அக்கிரமங்களில் வாழ்ந்த என்னையும் நீ ரட்சித்தீரப்பா. என் குற்றங்களை மன்னியும் என்று சொல்லுங்க. என் குறைவுகளை நேர் மன்னியும் என்று சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை மன்னிக்க ஆவலோடு கூட இருக்கிறார். துன்மார்க்கனுடைய சாவை அவர் விரும்புவது இல்லை. நான் பாவம் செய்யவில்லை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள். நம்முடைய எல்லா பாவங்களுக்காக இயேசு சிலுவையில் மரித்து விட்டார். அவர்தான் நமக்கு பரலோகத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறதற்கு ஒரே ஒரு வழியாய் இருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையிலே ஆண்டவரிடத்திலே நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்து நம்மையே அவருடைய கரத்திலே நாம் ஒப்புக் கொடுப்போமாக. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் கண்ட ஒரு காரியத்தை இப்படியா எழுதுகிறான். இன்னைக்கு நான் அதை உங்களுக்கு சொல்லுகிறேன், கவனியுங்கள். மனிதன் அவன் பிரயாணமாய் போய் கொண்டிருக்கிறான். அவன் போய் கொண்டிருந்த பொழுது ஒரு மலை அடிவாரத்தின் ஓரத்திலே மிக அழகழகான மலர்கள் பூத்திருக்கிறதை அவன் பார்க்கிறான். அந்த மலை அடிவாரத்திலே நறுமண மலர்கள் அழகழகாய் பூத்திருக்கிறது. ஏராளமாய் அந்த கண்ணு கட்டி தூரம் வரைக்கும் அந்த மலர்கள் அழகாய் அவனுக்கு தெரிகிறது. அதை பார்க்கிறான். பார்த்த உடனே அதனுடைய அழகில் அப்படியே மயங்கி நிற்கிறான். அந்த வாசனை அவனை அழகா இழுக்கிறது. அந்த வாசனை அழகா இழுக்கிறது. அப்படியே தன்னை மறந்து அவன் அந்த வாசனையை இழுத்துக் கொண்டிருக்கிறான். அப்பொழுது எங்கிருந்தோ ஒருவன் ஓடி வருகிறான். ஓடி வந்து அவனை பார்த்து சொல்லுகிறான், ஐயா, இங்கே நிற்காதிருங்கள், ஐயா, இந்த இடத்துல நிற்காதிருங்கள் என்று சொல்லுகிறான். உடனே இவர் அவனை பார்த்து கேட்கிறார், ஏதாவது ஆபத்தா? நான் ஏன் இங்கே நிற்க கூடாது? ஏதாவது காட்டு விலங்குகள் வருமோ, அல்லது ஏதாவது பூச்சிகள் வந்து என்னை கடித்து விடுமோ? ஏன் இந்த இடத்தில் நான் நிற்க கூடாது என்று சொல்லி அவர் கேட்டார். அப்பொழுது அந்த மனிதன் அவரை பார்த்து சொல்லுகிறார், ஐயா, இந்த மலருடைய நறுமணத்தில் மயங்கி அநேகர் நின்று அந்த வாசனையை முகர்வார்கள். கொஞ்ச நேரம் அதை முகர்ந்து விடுவார்கள் என்றால் அது அப்படியே அவர்களை ஆழ்ந்த மயக்கத்திற்குள்ளே கொண்டு போய்விடும். அந்த ஆழ்ந்த மயக்கத்துல சிலர் அந்த நறுமணம் அவர்களுக்கு ஒத்துக்கொள்ளாததுனாலே அது பாய்சன் ஆகி சிலர் மரித்து விடுவார்கள். சிலர் நீண்ட நேரம் ஆழ்ந்த நித்திரைக்குள்ளே போய் விடுவார்கள். ஆகவேதான் நான் சொல்லுகிறேன், இங்கே அதிக நேரம் நிற்காதிருங்கள், அல்லது ஒருவேளை நான் மரித்து போக கூட நேரிடும் என்று சொல்லி அந்த மனிதர் வந்து அவருக்கு எச்சரிப்பு கொடுத்தாராம். அன்பானவர்களே, இப்படித்தான் இந்த உலகமும் கூட நமக்கு பல ஆசைகளை காட்டி இந்த உலகத்தின் வாசனைகளை அநேகர் நாம் மயங்கி நிற்கிறோம். இதுதான் வழி, இதுதான் வாழ்க்கை, இதுதான் எனக்கு சந்தோஷம் என்று சொல்லி இந்த உலக வாழ்க்கையை தான் நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். அருமையான சகோதரி, சகோதரியே, நமக்கு அருமையான பரலோகம் காத்திருக்கிறது. உலக வாசனையில மயங்கி இங்கே நின்று விடாதீர்கள். நித்திய வாழ்வை நீங்கள் இழந்து போவீர்கள். உலக வாழ்க்கையை நாம் நம்பி இருப்போம் என்றால் ஒரு நாள் நித்திய வழியை நாம் இழந்து விடுவோம். மார்க்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் 4வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 18வது வசனத்திலே, மார்க்கு 4:18 வேதம் என்ன சொல்லுகிறது? அநேகர் வசனத்தை கேட்டும் உலக கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினாலும் மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகளுக்கு உட்பிரவேசித்து அவர்கள் வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறார். பாருங்க எவ்வளவு அழகாய் அந்த விதைக்கிறவனுடைய ஓமையை பற்றி சொல்லும்போது அன்று சொல்லுகிறார்.
வசனத்தை கேட்டும் ரட்சிப்பு இல்லை, வசனத்தை கேட்டும் மீட்பு இல்லை, வசனத்தை கேட்டும் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வு இல்லை. ஏனென்றால் உலக கவலைகள், ஏனென்றால் ஐஸ்வர்யத்தின் மயக்கம், பண ஆசை, மற்றவர்களை பற்றி உண்டாயிருக்கிற இச்சைகள், அநேக பொருட்களை வாங்கி சேகரிக்க வேண்டும் என்கிற இச்சைகள், இவைகள் மனிதனுடைய இருதயத்தை உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட்டு வசனம் கிரியை செய்யாதபடிக்கு போய்விடுகிறார்கள். இந்த கடைசி நாட்கள்ல அன்பு சகோதரனே, சகோதரியே, வாழ்க்கை இயேசுவுக்கு ஒப்பு கொடுப்பாயா? உலக மயக்கத்தில் நின்று விடாத கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் ஆசைகளையும் தங்கள் இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தெளிவாய் சொல்லுகிறது. ஆகவே இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, நாங்கள் எங்கள் வாழ்க்கையை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுப்போமாக, ஒப்பு கொடுப்போமாக. ஆண்டவர் ஒருவர் தான் வழி. பரலோகத்திற்கு போக வேறு ஒரு வழி இல்லை. சொர்க்கத்திற்கு போக சொத்தையான மனிதர்கள் ஒருபோதும் சொர்க்கத்திற்கு போக முடியாது. அது சொர்க்க தெய்வம் வாசம் பண்ணும் இடம். அது சொர்க்க தெய்வம், பரிசுத்த தெய்வம் வாசம் பண்ணுகிற இடம். அந்த இடத்திற்கு செல்ல நம்மை தாழ்த்துவோம். என் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லுவோம். உலக மயக்கத்திலிருந்து என்னை விடுபட செய்யும், நித்திய வழியை எனக்கு காட்டும். தாவீது 138ஆம் சங்கீதத்துல 139ஆம் சங்கீதத்துல கடைசி வசனத்துல வேதனை உண்டாக்கும் வழி உண்டோ என்று என்னை பார்த்து ஆண்டவரே என்னை நித்திய வழியிலே நடத்தும் என்று சொல்லுகிறாரே. காலை வேளையில நம்மையே தாழ்த்துவோமா? ரோமர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். பாவத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டோம். இயேசுவிடத்தில் வரும்போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும். நீங்கள் பாவத்திலிருந்து முழுமையாய் விடுதலையாக்கப்படுவீர்கள். இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் எவ்வளவோ மக்கள் இன்னும் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ரட்சிப்படைய இன்றைக்கு ஒரு வழி உனக்கு. இன்றைக்கு ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். இன்னைக்கு ஆண்டவருக்கு உன்னை பூரணமாய் ஒப்புக் கொடுக்க உன் இருதயத்தை தாழ்த்து, என் பாவங்களை மன்னியும் என்று சொல். ஆண்டவர் உங்களை ரட்சிப்பார். ரோமர் 6:18 படி பாவத்தினின்றே நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு நீங்கள் அடிமைகளானீர்கள். இந்த நாளில் கூட நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்மை தாழ்த்தி நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாராக. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. கர்த்தர் உங்களோடு பேசின இந்த ஜீவ வார்த்தைகளுக்கு இந்த நாளிலே நம்மை ஒப்பு கொடுப்போமாக. ஆண்டவரே, நீர் எங்களோடு இடைப்படுங்க. ஆண்டவரே, எல்லாரும் நம்முடைய கண்களை மூடுவோம். பாவத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டு நீதிகளுக்கு அடிமையாய் இருக்கிறோம், நீதிக்கு அடிமையாய் இருக்கிறோம். நம்மை தாழ்த்தி நம்மை ஒப்பு கொடுப்போம். என் பாவங்களை நான் மறைக்க மாட்டேன் ஆண்டவரே, அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறேன். நித்திய வழி இயேசுவே. இயேசு ஒருவர் தான் என்னை பரலோகத்திலே கொண்டு போய் சேர்ப்பார். வையகமே நீ வார்த்தையை கேளாய், மெய்யாகவே நீ ரட்சிப்பை அடைவாய். வையகமே நீ வார்த்தையை கேளாய், மெய்யாகவே நீ ரட்சிப்பை அடைவாய். வையகம் தராயின்ப வல்லவர் தருவாரே, வையகம் தராயின்ப வல்லவர் தருவாரே. எல்லா நாளும் அவரே மகிழ்வாயே. வையகமே நீ வார்த்தையை கேளாய், மெய்யாகவே நீ ரட்சிப்பை அடைவாய். வையகமே நீ வார்த்தையை கேளாய், மெய்யாகவே நீ ரட்சிப்பை அடைவாய். இயேசுவை போல தேவனும் இல்லையே, அவர் அல்லாமல் ரட்சிப்பும் இல்லையே. இயேசுவை போல தேவனும் இல்லையே, அவர் அல்லாமல் ரட்சிப்பும் இல்லையே. குற்றமற்ற
நீக்கிடுமே உன் குற்றமற்ற அவர் ரத்த நீக்கிடுமே உன் குருபரனின் வார்த்தை அறிவாயே. வையகமே நீ வார்த்தையை கேளாய், மெய்யாகவே நீ ரட்சிப்பை அடைவாய். வையகமே நீ வார்த்தையை கேளாய், மெய்யாகவே நீ ரட்சிப்பை அடைவாய். கடைசி கால நெருங்கி வருதே, கர்த்தரின் வருகை சமீபமாகுதே. கடைசி கால நெருங்கி வருதே, கர்த்தரின் வருகை சமீபமாகுதே. நியாயம் தீர்க்க வராரே நியாயாதிபதி இயேசு, நியாயம் தீர்க்க வராரே நியாயாதிபதி இயேசு. அநியாயம் செய்வோரை அழிப்பாரே. வையகமே நீ வார்த்தையை கேளாய், மெய்யாகவே நீ ரட்சிப்பை அடைவாய். வையகமே நீ வார்த்தையை கேளாய், மெய்யாகவே நீ ரட்சிப்பை அடைவாய். நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். காலை வேளை அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஒரு நாள் பாவியாய் இருந்தோம். இயேசு கிருபையாய் இலவசமாய் நம்மை ரட்சித்து நித்திய வழிக்கு நம்மை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். இன்னைக்கு வாழ்க்கையிலே பாவத்திலே இருப்பாய் என்றால் பாவத்திலே அறிக்கை செய்து விட்டுவிடு. பாவத்திலே நீண்ட நாள் நீ வாழ முடியாது. துன்மார்க்கனுடைய சாவை அவர் விரும்புவதில்லை. இன்னைக்கு இயேசுவை உன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள். ஆண்டவருடைய பிள்ளையாக நீ இருந்தும் பாவ வழிகளிலே இருப்பாய் என்றால், உலக மயக்கத்திலே இருப்பாய் என்றால், உன்னை தாழ்த்தி பரலோகத்துக்கு உன்னை ஆயத்தப்படுத்து. கடைசி காலம் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். நீயும் உன் குடும்பமும் ஆயத்தப்படுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த எங்கள் பரலோக தந்தையே, நல்ல ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை பாடவும் உம்மை துதிக்கவும் ஆராதனை செய்யவும் எங்களை ஆயத்தப்படுத்துவதற்காக நன்றி அப்பா. இந்த காலை வேளை நித்திய வழி இயேசுவே என்கிற ஜீவ வார்த்தைகளை கேட்க செய்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் பாவ வழிகளிலே இருப்பார்கள் என்றால், இன்றைக்கு ஆண்டவரே அவளுக்குள்ளே ஒரு மனம் திரும்புதலை என் ஆண்டவர் தருவீராக. நாங்கள் பரலோகத்தின் பிள்ளைகள், பரலோகத்துக்கு செல்லும்படியாகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாவ வாழ்க்கையில் இருந்தவளை விடுதலையாக்குவீராக. ஒரு குற்ற உணர்வு, ஒரு மனம் திரும்புதலை என் ஆண்டவர் சபைக்குள்ளே, மக்களுக்குள்ளே இந்த வார்த்தைகளை காணொலியின் மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளே உண்டு பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். இது கடைசி காலம் அப்பா. சீக்கிரமாய் நீர் வரப்போகிறேன். நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும். எங்கள் மேல உடைய அபிஷேகத்தையும் உடைய கிருபையும் வைத்து நடத்தும். ஆண்டவருடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். வார்த்தைகளை கேட்ட எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதி. அதாவது நீர் பங்கு பெற்ற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதி. பல தேவைகளோடு இருக்கிற பிள்ளைகளின் தேவைகளை சந்தியும். வியாதியோடு, வறுமையோடு, கஷ்டத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் பரத்திலிருந்து அவருடைய தேவைகளை நீர் சந்தித்துள்ளபடி ஆய்ச்சபிக்கிறேன். எல்லா மகிமையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐஸ்வர்யமும் மகிமையும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் வார்த்தைகளை கேட்ட எல்லா தெய்வ பிள்ளைகளோடும் கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.